அனைவருக்கும் வணக்கம். மனதோடு சமையல் உங்களை மனதார வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நாம் இன்றைக்கி 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் கேரட், 50 கிராம் பட்டாணி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது, ஒரு 2லேருந்து 3 தக்காளி, ஒரு சிறிதளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு 8 பச்சை மிளகாய், இது 3 சேர்ந்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால், ஒரு 75 ml தயிர், ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 150 ml ஆயில், ஒரு 100 ml நெய். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 துண்டு பட்டை, அனாசிமுக், 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு, நெய் சூடான உடனே ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம பிரியாணியில் கடைசியாக தான் சேர்த்த போகிறோம். நம்ம இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு குக்கரில் ஒரு 100 ml கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடான உடனே இதில் 2 துண்டு பட்டை, 2 துண்டு அன்னாசிமுக், 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். அது வணக்கும் பொழுது அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வர வரைக்கும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தை கூட சேர்ந்து நல்லா வணங்கணும். அந்த ஆயிலும் நெய்யும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்து ஒரு அருமையான வாசம் இதில் வரும். இதில் இது கூட அரைச்சி வச்சுருக்கிற புதினா, பச்சை மிளகா, மல்லி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசம் போகும் வரைக்கும் அதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 2லேருந்து 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 75 ml தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடிச்சு வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், இதெல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவையோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புதினா அதையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு நல்ல அருமையான மணம் வரும். இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி, இது எல்லாத்தையும் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காய்கறி கூட இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல அருமையான ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த அரிசிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியோட அளவு எவ்வளோன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. அதாவது நாம் எந்த கப்பில் அரிசியை அளந்து எடுத்துக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணீரை சேர்த்துக்கணும். இதுதான் அளவு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே அரிசி கழுவி அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி அரிசி இதில் சேர்த்துறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும், பிரியாணி நல்லா வெந்து வரும்போது அது கரெக்டாக இருக்கும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா
ஒரு அரை டம்ளர் கட்டியான தேங்காய் பால் அது இந்த பிரியாணி கூட கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மரில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி வச்சு வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் போட்டு 5 நிமிஷம் சிம்மரில் பிரியாணி தம்மில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்துடலாம். வெயிட்டை எடுத்து விட்டு அதில் இருக்கிற ஆவி முழுசாக போனதுக்கப்புறமா மூடி திறக்கணும். பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்கள் விருப்பம் போல் நெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை அதெல்லாம் மேலே தூவி பிரியாணியை அது கூட கலந்து விடணும். மெதுவாக கலக்கணும். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கணும். நான் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா செட் ஆகும். அந்த ப்ரெட்டு கூட அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா செட் ஆகும். இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு தயாரான சூடான சுவையான நாமே தயாரித்த வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த மனதோடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.